அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் குருகுலம் நிகழ்வினூடாக இந்த பாடத்திட்டத்தினூடாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கடந்த வகுப்பில் பார்த்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய வகுப்புக்குரிய விடயங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் கடந்த வகுப்பில் நீங்கள் பார்த்த விடயம் பிள்ளைகள் தேர்ச்சி 4.3 தரம் 12 மாணவர்களுக்குரிய பொருளியலில் தேர்ச்சி 4.3 செலவு கோட்பாடுகளை பற்றிய பகுப்பாய்வுகள், செலவு கோட்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பது பற்றிய விடயங்களை கடந்த வகுப்புகளில் பார்த்திருந்தோம், இந்த நிகழ்வினூடாக பார்த்திருந்தோம். அந்த வகையில் செலவு கோட்பாட்டில் நாங்கள் பிரதான 2 அடிப்படைகளை கருத்தில் எடுத்திருந்தோம். ஒன்று பார்த்தீர்களாக இருந்தால் குறுங்கால செலவு கோட்பாடு, இன்னும் ஒன்று பார்த்தீர்களாக இருந்தால் நீண்டகால செலவு கோட்பாடு. அந்த அடிப்படையில் குறுங்கால செலவு கோட்பாடு ஏற்கனவே கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய இந்த நிகழ்வினூடாக நீண்டகால செலவு கோட்பாடுகள் எப்படியானவை, நீண்டகால செலவு கோட்பாடுகள் பற்றிய விளக்கங்கள் எப்படி இருக்கும், நீண்டகால செலவுக்குரிய உதாரணங்கள் எவ்வாறு காணப்படலாம், அதற்குரிய வரைபடங்கள், அதை தீர்மானிக்கின்ற விளைவுகள், விதிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீண்டகாலத்தை பற்றி எங்களுக்கு முதலாவதாக விளங்க வேண்டும் பிள்ளைகள். நீண்டகாலம் என்பது ஒரு வரையறைக்கு உட்படாத ஒரு காலப்பகுதி. நீங்கள் விளங்கி வைக்க வேண்டிய முதலாவது விடயம், நீண்டகாலம் என்பது ஒரு குறித்த ஒரு வரையறைக்கு உட்படாத ஒரு காலப்பகுதி. அந்த குறித்த ஒரு வரையறைக்கு உட்படாத காலப்பகுதிகள் என்று சொல்வது பிள்ளைகள் பல குறுங்கால பகுதிகளை உள்ளடக்கியதாக வருகின்ற ஒரு பரந்த ஒரு காலப்பகுதி. அது வருடங்களிலேயோ அல்லது மாதங்களிலேயோ அல்லது நாட்களிலோ எமது பொருளியல் இந்த கோட்பாடின்படி ஆய்வு செய்வதில்லை. பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக, பல குறுங்கால செலவு நடத்தைகளை உள்ளடக்கியதாக காணப்பட வேண்டிய செலவு நடத்தைக்குரிய காலம்தான் நீண்ட காலத்திற்குரிய செலவு காலம் என்று சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் நீண்டகால செலவு என்று சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் நீண்டகால விடயங்கள் என்று சொல்லுவோம். ஆகவே பாருங்கள், நீண்டகாலம் என்று சொல்லப்படுவது பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக வருகின்ற ஒரு பரந்துபட்ட ஒரு காலம். அதாவது ஒரு வரையறைக்கு உட்படாத ஒரு காலப்பகுதியாக இருக்கும். குறித்த ஒரு வரையறைக்கு உட்பட்ட காலப்பகுதி என்று சொல்லப்படுவது குறுங்காலம். குறித்த ஒரு வரையறைக்கு உட்பட்ட காலம் என்று சொல்லப்படுவது குறுங்காலம். ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்படாமல் இந்தளவுதான் காலம், இந்தளவுதான் உற்பத்தி, அதற்குரிய செலவுகள் இவ்வளவு தான் என குறிப்பிட முடியாத பல வரையறுக்கப்படாத காலப்பகுதிகளை உள்ளடக்கிய காலப்பகுதி தான் நீண்ட காலம் என்று சொல்லுவோம். அந்த நீண்ட கால பகுதியில் காணப்படக்கூடிய செலவு நடத்தைகளை பற்றி நாங்கள் இந்த தேர்ச்சியினூடாக நாங்கள் தரம் 12 நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், உற்பத்தி தொழிற்பாட்டின் போது தோன்றுகின்ற செலவு கோட்பாடுகள் பற்றிய நடத்தைகளை பகுப்பாய்வு செய்தல். அதில் ஏற்கனவே குறுங்கால செலவுகள் பற்றி படித்து விட்டோம். இனி நீண்டகால செலவுகள் பற்றிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நீண்டகால செலவுக்குரிய விடயத்தை நாங்கள் அணுகும் பொழுது பாருங்கள் எப்படியான விடயத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்பதனை பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள், நீண்டகால செலவு கோட்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது, எப்படி இருக்கப் போகின்றது, அதற்குரிய விளக்கங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பாருங்கள், பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக நீண்ட காலமானது பெற்றுக்கொள்ளப்படுவதனால் நீண்ட காலத்தின் செலவு போக்குகளினை அளவு திட்ட விளைவுகள் தீர்மானிக்கின்றன. பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக நீண்ட காலமானது பெற்றுக்கொள்ளப்படுவதனால் நீண்ட காலத்தின் செலவுகளின் போக்குகளினை அளவு திட்ட விளைவுகள் தீர்மானிக்கின்றன. இப்போ எங்களுக்கு விளங்க வேண்டிய விடயம் பிள்ளைகள் என்ன விடயம் என்று சொன்னால், அளவு திட்ட விளைவு என்றால் என்ன? எங்களுக்கு தற்பொழுது விளங்க வேண்டிய விடயம் அளவு திட்ட விளைவு. ஏற்கனவே குறுங்கால பகுதியில் நாங்கள் பார்த்த விடயம் குறைந்து செல்லும் எல்லை விலை விதியினூடாக குறுங்கால செலவு பெற்றுக்கொள்ளப்பட்டது. குறைந்து செல்லும் எல்லை விலை விதியினூடாக குறுங்கால செலவு பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே குறைந்து செல்லும் எல்லை விலை விதி குறுங்காலத்திற்கு அடிப்படையாக அமைவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சில நிலையான உள்ளீடுகளும் சில மாறும் உள்ளீடுகளும் அங்கே காணப்பட்டன. சில நிலையான காரணிகளும் சில மாறும் காரணிகளும் அங்கே தோற்றம் பெற்றது. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், நீண்ட காலம் என்று சொல்லப்படுவது ஒரு வரையறைக்கு உட்படாத காலமாக இருப்பதனால் அங்கே நிலையான காரணி என்ற ஒரு அடிப்படை தோற்றம் பெறுவதில்லை. நிலையான காரணி என்ற ஒரு விடயம் அங்கே காணப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு நிலையான காரணியினை வைத்துக்கொண்டு
உற்பத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக மாறும் காரணிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் குறுங்காலம் காட்டியது. அப்போ குறிப்பிட்ட ஒரு காரணியை நிலையாக வைத்துக்கொண்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம். இப்போ உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நீங்கள் 400 சிமெண்ட் பேக்கெட்டை உற்பத்தி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த இயந்திரம், அங்கே இருக்கிற கருவிகள், அங்கே இருக்கின்ற தளபாடங்கள், அங்கே இருக்கின்ற கட்டடங்கள் 400 சிமெண்ட் பேக்கெட்டை உற்பத்தி செய்வதற்கென்று நீங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக இருக்கும். அது குறிப்பிட்ட அந்த காலத்தில் குறிப்பிட்ட அந்த வெளியீட்டிற்குரிய காரணி, அது நிலையான காரணி. ஆனால் அந்த காலப்பகுதி, பின்னர் இன்னும் ஒரு காலப்பகுதி, பின்னர் இன்னும் ஒரு காலப்பகுதி, பின்னர் இன்னும் ஒரு காலப்பகுதியை கருத்தில் எடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த கட்டடங்களின் அளவுகள் கூட மாறலாம், அந்த இயந்திரங்களின் அளவுகள் அதிகரிக்கலாம், அந்த தளபாடங்களின் அளவுகள் அதிகரிக்கலாம். ஏனென்றால் நீண்ட காலத்தில் எமது நோக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எமது நோக்கம் என்று சொல்லப்படுவது இந்த பாடத்திட்டத்தின் பிரகாரம் நிரம்பலாளர்களின் நோக்கம், உற்பத்தியாளர்களின் நோக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் லாபத்தை உச்சப்படுத்துவது, உற்பத்திகளை மேம்படுத்துவது அல்லது உற்பத்திகளை அதிகரிப்பது. ஆகவே உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே காரணிகள் அதிகரிக்கப்படுதல் வேண்டும், அல்ல அதிகரிக்கப்பட்டு கொண்டிருத்தல் வேண்டும். ஆகவே எங்களுக்கு தெரிகின்றது, ஒரு நிலையான உள்ளீடாக அல்லது ஒரு நிலையான காரணியாக குறுங்காலத்தில் காணப்பட்ட அந்த காரணியும் அப்படியே உற்பத்திக்கு காலங்களை அதிகரிக்க 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 உற்பத்திகளை அதிகரிக்கும் சிந்தனையுடன் அந்த காரணிகளையும் நாங்கள் அதிகரித்து செல்லுகின்றோம், அல்ல அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது பிள்ளைகள் அதிகரித்து செல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அந்த நிலைகளின் பொழுது உற்பத்தியின் உள்ளீடுகள் அல்லது உற்பத்தி காரணிகள் மாறும் உள்ளீடுகளாக அல்லது மாறும் காரணிகளாக தோற்றம் பெறும். மாறும் உள்ளீடுகளாக அல்லது மாறும் காரணிகளாக அந்த காரணிகள் தோற்றம் பெறும். அந்த மாறும் உள்ளீடுகள் அல்லது மாறும் காரணிகள் தோற்றம் பெறுகின்றது எதற்காக? உற்பத்திகளை மேம்படுத்துவதற்காக அல்லது உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக. ஆகவே ஒரு விடயத்தை நீங்கள் இங்கே விளங்க வேண்டும் பிள்ளைகள், உற்பத்திகளை மேம்படுத்துவதற்காக அல்லது உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக காரணிகளை அதிகரிக்கிறீர்கள், காரணிகளை மாற்றுகின்றீர்கள், காரணிகளை மேம்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். எனவேதான் அந்த காரணிகள் மாறுகின்றன அல்லது அதிகரிக்கின்றன. எனவே மாறும் காரணிகள் எனும் காரணிகள் அங்கே தோற்றம் பெறுகின்றன. ஆகவே வடிவா வழங்கி வைத்திருங்கள். காலப்பகுதி அதிகரிக்க அதிகரிக்க, காலம் செல்ல 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 உற்பத்திகளை அதிகரிக்கும் நோக்குடன், உற்பத்திகள் அல்லது வெளியீடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் காரணிகளை நாங்கள் மேலதிகமாக மேலதிகமாக சேர்ப்போம் அல்லது மேலதிகமாக அதிகரித்து கொண்டு வருவோம். எனவேதான் அந்த காரணிகள் எப்படி சொல்லப்படும் என்று சொன்னால் அல்லது எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் மாறும் காரணிகள் என்று சொல்லப்படும் அல்லது மாறும் உள்ளீடுகள் என்று அழைக்கப்படும். ஆகவே விளங்கிவிட்டது, மாறும் உள்ளீடுகள் என்பது நீண்ட காலத்தில், அதாவது மாறும் காலத்தில் உற்பத்திகள் அல்ல வெளியீடுகளை அதிகரிப்பதற்காக நாங்கள் மாற்றமடைய செய்யக்கூடிய காரணிகளாக பொருள்படும். வெளியீடுகளை அதிகரிப்பதற்காக அல்லது வெளியீடுகளை கூட்டுவதற்காக அல்லது வெளியீடுகள் அல்லது உற்பத்திகளை மேம்படுத்துவதற்காக காரணிகளினை நாங்கள் அதிகரித்தல் வேண்டும். எனவே காரணிகளை மாற்றுதல் வேண்டும். எனவே அக்காரணிகள் மாறும் காரணிகள் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றன. மாறும் காரணிகள் என்ற பெயரை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அந்த மாறும் காரணிகளை கொண்டு நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த நீண்ட காலத்தில் உற்பத்தி எவ்வாறு செல்லுகின்றது என்பதை காட்டும் விதி அளவுத்திட்ட விளைவு விதி. அந்த அளவுத்திட்ட விளைவு விதியின்படி நீண்டகால உற்பத்திகளுக்கு நீண்டகால செலவுகள் ஏற்படுகின்றன. பாருங்கள், நீண்ட காலத்தில் பிள்ளைகள் காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தியை செய்ய போகிறீர்களாக இருந்தால் அங்கே அந்த காரணிகளுக்காக செலவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த செலவுகள் நீண்டகால செலவுகளாக இருக்கும். அப்போ காரணிகளை பயன்படுத்தி, மாறும் காரணிகளை பயன்படுத்தி உற்பத்திகள் செய்யும் பொழுது செலவுகள் ஏற்படுகின்றன என்று சொன்னால் அந்த மாறும் காரணிகளால் உற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்ற விளைவுகளை காட்டுகின்ற விதி நீண்டகால உற்பத்தியினை தீர்மானிக்கும் விதி. அதுதான் அளவுத்திட்ட விளை விதி என்று சொல்லுவோம். அந்த அளவுத்திட்ட விளை விதியின்படிதான் நீண்ட காலத்தின் உற்பத்திகளும் அந்த உற்பத்திக்குரிய செலவுகளும் ஏற்பட்டு கொள்கின்றன.
அளவுத்திட்ட விலை விதிகளின் பிரகாரம்தான் நீண்ட காலத்திற்குரிய உற்பத்திகளும் நீண்ட காலத்திற்குரிய உற்பத்திக்குரிய செலவுகளும் தோற்றம் பெறுகின்றன. ஆகவே எங்களுக்கு விளங்க வேண்டும், நீண்ட காலத்தில் உற்பத்திகள் நீண்டகால சராசரி உற்பத்திகளாக தோற்றம் பெறும். லாங் ரன் அவரேஜ் ப்ரொடக்ஷனாக தோற்றம் பெறும். அந்த நீண்டகால சராசரி உற்பத்திகளுக்காக செலவுகள் நாங்கள் வழங்க வேண்டி இருக்கும், அல்லது செலவுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டி இருக்கும், அல்லது நாங்கள் பணத்தை செலவிட வேண்டி இருக்கும். அந்த பணத்தை அடிப்படையாக கொண்ட அந்த செலவுகள் நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய சராசரி செலவுகளாக இருக்கும். அவை நீண்டகால சராசரி செலவு என்ற பெயரில் அழைக்கப்படும். லாங் ரன் அவரேஜ் காஸ்ட் என்று சொல்லப்படும், LRAC என்று சொல்லப்படும். எனவே அளவுத்திட்ட விளைவுகள் மூலம் நீண்டகால உற்பத்திகள் சராசரி உற்பத்திகளாக கிடைக்கும் பொழுது நீண்டகால செலவுகள் சராசரி செலவுகளாக கிடைக்கப்படும். அந்த சராசரி செலவுகள் நீண்ட காலத்தில் அளவுத்திட்ட விளைவுகள் மூலம் எப்படி மாற்றமடையலாம் என நாங்கள் பார்க்கும் பொழுது 3 அடிப்படைகளில் மாற்றமடையலாம். 3 அடிப்படைகளில் நீண்டகால செலவுகள் மாற்றமடையலாம், அல்லது நீண்டகால செலவுகள் 3 அடிப்படைகளில் தோற்றம் பெறலாம். ஒன்று பாருங்கள், நீண்ட காலத்தில் அதிகரிக்கும் அளவுத்திட்ட விளைவுகள் தோற்றம் பெறும் பொழுது நீண்ட காலத்தில் செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகள் அளவுத்திட்ட சிக்கனம் என்று சொல்லப்படும், அதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது, குறையும் அளவுத்திட்ட விளைவுகள் ஏற்படும் பொழுது உற்பத்தி மட்டம் வீழ்ச்சி அடைவதனால சராசரி செலவு அதிகரிக்கலாம், சிக்கனமின்மை என்று சொல்ல போகின்றோம். மூன்றாவது, நீண்ட காலத்தில் மாறும் காரணிகளுடன் ஒப்பிடும் பொழுது அந்த மாறும் காரணி மாறிய விகிதமும் உற்பத்திகள் நீண்ட காலத்தில் மாறிய விகிதமும் ஒரே போல மாற்றமடையும் பொழுது அங்கே மாறாத அளவுத்திட்ட விளைவுகள் அல்லது நிலையான அளவுத்திட்ட விளைவுகள் ஏற்படலாம். அப்பொழுது சிக்கனங்களோ சிக்கனமின்மைகளோ ஏற்படவில்லை என்று கூறிக்கொள்ள முடியும். எனவே 3 செலவுகளை அடிப்படையாக கொண்டு நீண்டகால செலவினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, அதிகரிக்கும் அளவுத்திட்ட விலை விதியின் மூலம் நீண்டகால சராசரி செலவு குறைதல். அடுத்தது, அது சிக்கனம் என்று சொல்லப்படும், அளவுத்திட்ட சிக்கனம். 2, குறையும் அளவுத்திட்ட விளைவுகள் மூலம் சராசரி செலவுகள் நீண்ட காலத்தில் அதிகரித்தல், அது நீண்ட காலத்தில் அளவுத்திட்ட சிக்கனமின்மை என்று சொல்லப்படும். 3வது, மாறாத அளவுத்திட்ட விளைவுகள் மூலம் அங்கே செலவுகள் மாற்றமடைவதில்லை, அங்கே சிக்கனமோ சிக்கனமின்மையோ ஏற்படுவதில்லை என்று சொல்லி 3 செலவு வகைகளை உள்ளடக்கியதாக இங்கே நீண்டகால செலவினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை பாருங்கள் பிள்ளைகள், பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக நீண்டகாலமானது பெற்றுக்கொள்ளப்படுவதனால் இந்நீண்ட காலத்தின் செலவுகளின் போக்குகளினை அளவுத்திட்ட விளைவுகள் தீர்மானிக்கின்றன. அளவுத்திட்ட விளைவுகளானவை நீண்ட காலத்தில் சராசரி உற்பத்திகளின் ஊடாக பார்த்தால் விளங்கியிருக்கும் சராசரி நீண்டகால சராசரி உற்பத்திகளின் ஊடாக சராசரி செலவுகளின் போக்குகளை தீர்மானிக்கின்றன. அவைதான் பிள்ளைகள் LRAC என்று சொல்லுவோம், லாங் ரன் அவரேஜ் காஸ்ட் என்று சொல்லுவோம், நீண்டகால சராசரி செலவு என்று சொல்லுவோம். அந்த செலவுகள், அந்த செலவின் போக்குகள் எவ்வாறு அமைய இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். பின்வரும் 3 அளவுத்திட்ட விளைவுகளின் ஊடாக நீண்டகால சராசரி செலவுகளின் போக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒன்று, அதிகரிக்கும் அளவுத்திட்ட விலை விதி, அதன் பொழுது செலவுகள் எவ்வாறு நீண்ட காலத்தில் வரும் என பார்க்க இருக்கின்றோம், சிக்கனங்கள் ஏற்படலாம். 2, குறையும் அளவுத்திட்ட விலை விதி, அதன் பொழுது செலவுகள் எவ்வாறு ஏற்படும் என பார்க்க இருக்கின்றோம், சிக்கனமின்மைகள் ஏற்படலாம். 3, மாறாத அளவுத்திட்ட விலை விதி, அதன் பொழுது செலவு எவ்வாறு அமையும் என பார்க்க இருக்கின்றோம், அங்கே சிக்கனமும் தோற்றம் பெறுவதில்லை, சிக்கனம் இன்மையும் தோற்றம் பெறுவதில்லை என நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் 3 அளவுத்திட்ட விளைவுகள் மூலம் 3 விதமான செலவினங்களினை நாங்கள் நீண்ட காலத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த 3 செலவுகளையும் உள்ளடக்கியதாக நீண்டகால செலவு வளைவு எவ்வாறு காணப்படும் எனவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள், மாணவர்களே, அதிகரிக்கும் அளவுத்திட்ட விலை விதி. அப்போ அதிகரிக்கும் அளவுத்திட்ட விலை விதி என்றால் என்ன? அந்த அதிகரிக்கும் அளவுத்திட்ட விலை விதி எவ்வாறு நீண்டகால செலவில் செல்வாக்கு செலுத்தும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், விளங்க வேண்டும், அங்கே உற்பத்திக்குரிய உள்ளீடுகள் அதிகரிக்கின்றன அல்லது உற்பத்திக்குரிய காரணிகள் அதிகரிக்கின்றன. அவை மாறும் காரணிகள் என்று சொல்லுகின்றோம். காரணிகள் மாறுகின்றன. மாறும் பொழுது அந்த மாற்றத்துக்கேற்ற வகையில் எவ்வாறு உற்பத்தி நீண்ட காலத்தில் மாறுகின்றது அல்லது எவ்வாறு நீண்ட காலத்தில் உற்பத்தி அதிகரிக்கின்றது என பார்க்கின்றோம். ஆகவே காரணிகள் மாறும் பொழுது
உற்பத்திகளின் மாற்றங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அதுதான் அளவு திட்ட விளைவு. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காரணி அதிகரித்த வேகத்தை விட, மாறும் காரணி மாறிய வேகத்தை விட, உற்பத்தி காரணிகள் அதிகரித்த வேகத்தினை விட, பார்த்தீங்களா பிள்ளைகள், பல மரபேறு இருக்கின்றது. காரணிகள் மாறிய வேகத்தை விட, அல்லது உற்பத்தி காரணிகள் மாறிய வேகத்தை விட, அல்லது உற்பத்தியின் உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகத்தை விட, எல்லாமே ஒரே விடயம். எல்லாமே ஒரே விடயம். அவை அங்கே காரணிகள் அதிகரித்த அல்லது மாறிய வேகத்தை விட உற்பத்தியின் மாற்றம் அதிகமாக சென்றிருக்குமாயின், நீண்ட காலத்தில் உற்பத்தியின் அதிகரிப்பு அதிகமாக இருக்குமாயின், காரணி அதிகரித்த வேகத்தை விட, அல்லது காரணி மாறிய வேகத்தை விட, அல்லது உள்ளீடு அதிகரித்த வேகத்தை விட வெளியீடுகள் உற்பத்திகள் அதிகரித்த வேகம் பெரிதாக இருக்குமாயின், உங்களுக்கு தெரியும் அது அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் அந்த அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு தோற்றம் பெறும் பொழுது நீண்டகால சராசரி உற்பத்தி அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு தெரியும், சராசரி உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது சராசரி செலவு வீழ்ச்சி அடைவதாக காணப்படும். சராசரி உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது சராசரி செலவுகள் குறைவடைவதாக காணப்படும். சராசரி உற்பத்தி அதிகரிக்கும் நிலைகள் நீண்டகால சராசரி உற்பத்தி அதிகரிக்கும் நிலை என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் நீண்டகால சராசரி செலவு வீழ்ச்சி அடையும் நிலைதான் அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லுவோம். நீண்ட காலத்தில் சராசரி செலவு வீழ்ச்சி அடையும் நிலை அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லப்படும். ஆகவே உங்களுக்கு இங்கே 2 விடயங்கள் விளங்க வேண்டும். 1 அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு, 2 சராசரி செலவு வீழ்ச்சியின் அளவு திட்ட சிக்கனம். அங்கு திருப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், பாருங்கள், அங்கே மாறும் காரணி மாறும் வேகத்தை விட, அல்லது உற்பத்தி காரணி அதிகரிக்கும் வேகத்தை விட உற்பத்தி அதிகரிக்கும் வேகம் பெரிதாக இருக்கின்றதென வைப்போம். உற்பத்தி அதிகரிக்கும் வேகம் அதிகமாக இருக்கின்றதென வைப்போம். அந்த நேரத்தில் அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி தோற்றம் வரும். அந்த நேரத்தில் உற்பத்தியின் சராசரி செலவுகள் நீண்ட காலத்தில் வீழ்ச்சி அடைவதாக இருக்கும். எனவே லாங் ரன் அவரேஜ் காஸ்ட் LRAC வீழ்ச்சி அடைவதாக இருக்கும். அந்த வீழ்ச்சி அடையும் வல்லமை அல்லது அந்த வீழ்ச்சி அடையும் நிலை அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லப்படும். அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லப்படும். ஆகவே இங்கே பாருங்க பிள்ளைகள், அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதியும் நீண்ட கால சராசரி செலவும் மாறும் உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகத்தை விட, இங்கே நீங்கள் விளங்க வேண்டிய விடயம், மாறும் உள்ளீடு அதிகரிக்கும் வேகத்தை விட, அல்லது உற்பத்தி காரணிகள் நீண்ட காலத்தில் அதிகரிக்கும் வேகத்தை விட, அல்லது நீண்ட காலத்தில் உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகத்தை விட, எல்லாமே ஒரே விளக்கங்களாக இருக்கும். அதிகரிக்கும் வேகத்தை விட நீண்ட காலத்தில் வெளியீடு அதிகரிக்கும் வேகம் பெரிதாக காணப்படுமாயின் அது அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு ஆகும். இதன் போது நீண்ட கால சராசரி செலவு குறைவடைவதாக அல்லது வீழ்ச்சி அடைவதாக காணப்படும். எங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் அல்லது எப்படியான நேரங்களில் இந்த நீண்ட கால சராசரி செலவு வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைகள் ஏற்படலாம், எப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த நீண்ட கால சராசரி செலவு குறைவடையலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம். பாருங்கள், அங்கே நீங்கள் எடுக்க வேண்டியது காரணிகளை நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அதாவது காரணிகள் அதிகரிக்கும் வேகத்தை விட உற்பத்தி அதிகரித்த வேகம் பெரிது. எனவே தான் அங்கே சராசரி உற்பத்தி அதிகரிக்க சராசரி செலவு குறைந்தது. அந்த காரணிகளை ஒப்பிட்டு பாருங்கள், அந்த காரணிகள் சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டமையினால்தான், அல்லது காரணிகள் வெகு திறமையாக பயன்படுத்தப்பட்டமையினால்தான் அந்த செலவு வீழ்ச்சி அடையும் நிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த காரணிகள் எப்படி சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? அங்கே முகாமி என்ற காரணி சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அங்கே போக்குவரத்துக்குரிய வளங்கள் சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அங்கே ஊழியத்திற்குரிய சிக்கனங்கள் பின்பற்றப்பட்டு தொழில் பிரிப்புகள் சிறப்பு தேர்ச்சிகளால் வெளியீடுகள் அதிகரிச்சிருக்கலாம், அங்கே சந்தைப்படுத்தலின் பொழுது செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம், அங்கே தொழில்நுட்பத்தின் பொழுது தரமான தொழில்நுட்பத்தால் வெளியீடு அதிகரிக்கும் பொழுது செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்ல செலவுகள் குறைவடைந்திருக்கலாம், அங்கே நன்மதிப்புகளினால் நிறுவனங்கள் நீண்ட காலத்தில் உழைக்கும் நன்மதிப்புகள், நீண்ட காலத்தில் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் நற்பெயர் நன்மதிப்புகளினால் உற்பத்திகள் அதிகரிக்கும் பொழுது அங்கே செலவுகள் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். இவ்வாறு நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய காரணிகளினால் அல்லது நீண்ட காலத்தில் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய காரணிகளினால் செலவுகள் இழிவுபடுத்தப்படக்கூடிய நிலைகள் ஏற்படுதல் அளவு திட்ட சிக்கனம் என்று சொன்னால்,
அந்த காரணிகள் எப்படி செலவுகளை இழிவுபடுத்தும் என்று பார்த்தால் அளவு திட்ட சிக்கனத்தை ஏற்படுத்தும் காரணிக்குரிய விளக்கங்கள் வரும். ஆகவே நான் சொன்ன அந்த காரணிகள் உங்களது செலவுகளை இழிவுபடுத்தக்கூடிய அல்லது செலவுகளை சிக்கனப்படுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் காரணிகளாக இருக்கும். ஆகவே இங்கே பாருங்கள், பின்வரும் சிக்கனங்களினால் அளவு திட்ட சிக்கனங்கள் உருவாகின்றன. முகாமைத்துவ சிக்கனங்கள், ஊழிய சிக்கனங்கள், தொழில்நுட்ப சிக்கனங்கள், சந்தைப்படுத்தல் சிக்கனங்கள், மூலப்பொருள் கையாளுகை சிக்கனங்கள், நன்மதிப்பு சிக்கனங்கள், போக்குவரத்திற்குரிய சிக்கனங்கள். இவற்றை விடவும் உங்களது ஆசிரியர்கள் ஏதாவது மேலதிக விளக்கங்கள் தருவார்களாக இருந்தால் அவற்றையும் பிள்ளைகள் நீங்கள் கருத்தில் எடுத்து படித்து வைத்திருத்தல் சிறந்தது. ஆகவே முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகின்றன. மேலதிகமான சில விளக்கங்கள் உங்களது ஆசிரியர்களால் தரப்படும் பொழுது நீங்கள் அவற்றையும் கருத்தில் எடுத்து படிப்பது சிறந்தது மாணவர்களே. அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இது அளவு திட்ட சிக்கனமாக ஏற்பட்டதனால் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன நீண்ட காலத்தில். ஆகவே நீண்டகால செலவு குறையும் என்ற விளக்கம் வருகின்றது. மாறாக குறையும் அளவு திட்ட விளை விதிகள், மாறா அளவு திட்ட விளைவுகள் அவையும் ஏற்படலாம் என நாங்கள் பார்த்தோம். குறையும் அளவு திட்ட விளைவுகள் அல்லது மாறா அளவு திட்ட விளைவுகளும் ஏற்படலாம் என பார்த்தோம். இங்கே பாருங்கள், மாறாத அளவு திட்ட விளைவும் நீண்டகால சராசரி செலவும் என்ற விடயம் இருக்கின்றது. பாருங்கள், நீண்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும் காரணிகள் அதிகரிக்கின்றன. எதற்காக காரணிகள் அதிகரிக்கின்றன? உற்பத்திக்காக காரணிகள் அதிகரிக்கின்றன. உற்பத்திக்காக காரணிகள் அதிகரிப்பதனால் உற்பத்தியினை அதிகரிப்பதற்காக காரணிகளை அதிகரிக்கும் பொழுது அந்த காரணி அதிகரித்த அளவும் அதனால் உற்பத்தி அதிகரித்த அளவும் ஒரே அளவாக இருந்தால், சமனாக இருந்தால், மாறாத நிலையில் இருந்தால், பாருங்கள் காரணி அதிகரிக்கின்ற அளவும். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வினா கேட்கலாம், பிள்ளைகள், ஏன் காரணிகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டியுள்ளது? ஏன் காரணிகளை நாங்கள் மாற்ற வேண்டியுள்ளது? உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக அல்லது வெளியீடுகளை அதிகரிப்பதற்காக நீங்கள் காரணிகளை அதிகரிக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே அங்கே காரணிகள் அதிகரிக்கும் பொழுது அல்லது காரணிகள் மாற்றமடையும் பொழுது, வெளியீடுகளை அதிகரிப்பதற்காக காரணிகளை மாற்றமடைய செய்யும் பொழுது, நீங்கள் மாற்றமடைய செய்த காரணியின் அளவும் அங்கே அதனால் உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது அதிகரிப்பின் அளவும் ஒரே அளவாக இருந்தால் அல்லது மாறாதிருந்தால் அது மாறாத அளவு திட்ட விளைவுகளாக இருக்கும் நீண்ட காலத்தில். எனவே பாருங்கள், அப்படியே காரணி அதிகரிக்குது பிள்ளைகள், அப்படியே உற்பத்தியும் அதிகரிக்குது என்று சொன்னால் அங்கே சராசரி உற்பத்தி மாறாமல் செல்லும் நீண்ட காலத்தில். எனவே உங்களுக்கு தெரியும், சராசரி செலவும் நீண்ட காலத்தில் மாறுவதில்லை அல்லது மாற்றமடைவதில்லை அல்லதம்மா மாற்றமடைய போவதில்லை என்றும் பிள்ளைகள் நீங்கள் சொல்ல முடியும். மாற்றமடைய போவதில்லை என்றும் பிள்ளைகள் நீங்கள் சொல்ல முடியும். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, அங்கே காரணி அதிகரிக்கும் அல்லது உள்ளீடு அதிகரிக்கும் அளவும் வெளியீடு அதிகரிக்கும் அளவும் ஒரே அளவாக சென்றால் அது மாறாத அளவு திட்ட விளைவு அல்லது நிலையான அளவு திட்ட விளைவு அல்லது உறுதியான அளவு திட்ட விளைவு என்று சொல்ல முடியும். அந்த நேரத்தில் நீண்ட கால செலவுகள் மாறாமல் செல்வதாக காணப்படும். எனவே நீங்கள் ஒரு முடிவை சொல்ல முடியும், அங்கே அளவு திட்ட சிக்கனமும் தோற்றம் பெறுவதில்லை, சிக்கனம் இன்மையும் தோற்றம் பெறுவதில்லை. ஆகவே சிக்கனமும் இருப்பதில்லை, சிக்கனம் இன்மையும் இருப்பதில்லை. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றனவோ அதே போலவே புதிதாக சேர்க்கப்படுகின்ற வளங்களும் அதே அளவான இயலளவுடன் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரே அளவான இயலளவுடன் புதிய வளங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அதனாலே தான் அங்கே அந்த காரணிகள் அதிகரிக்க அதனால் வரக்கூடிய உற்பத்திகளும் ஒரே அளவாக அதிகரித்துள்ளது. அது மாறாத அளவு திட்ட விளைவு. அதனால தான் அங்கே செலவுகளும் நீண்ட காலத்தில் மாறாமல் செல்லுகின்றன. எனவே அங்கே அளவு திட்ட சிக்கனங்களோ அங்கே அளவு திட்ட சிக்கனம் இன்மைகளோ அங்கே காணப்படுவதில்லை அல்லது தோற்றம் பெறுவதில்லை என்று சொல்ல போகின்றோம். ஆகவே அங்கே முகாமைத்துவத்தில் சிக்கனமும் இல்லை, சிக்கனமின்மையும் இல்லை. ஊழியத்தில் சிக்கனமும் இல்லை, சிக்கனமின்மையும் இல்லை. நிதி பயன்பாட்டில் சிக்கனமும் இல்லை, சிக்கனமின்மையும் இல்லை. தொழில்நுட்பத்தில் சிக்கனமும் இல்லை, சிக்கனமின்மையும் இல்லை. அப்படியான அந்த காரணிகளை நீங்கள் விளங்கி வைத்திருங்கள். விளங்கி வைத்திருத்தல் போதுமானதாக இருக்கும். ஆகவே ஒரு தடவை இங்கே விளக்கத்தை பாருங்கள் பிள்ளைகளே. மாறாத அளவு திட்ட விலை விதியும் நீண்டகால சராசரி செலவு. ஆகவே பாருங்கள் மாணவர்களே, மாறும் உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகமும், இங்கே நீங்கள் பிள்ளைகள் மாறும் உள்ளீடு அதிகரிக்கும் வேகம் அல்லது உற்பத்தி காரணி அதிகரிக்கும் வேகம்
அல்லது உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகம் என்ற சொல்லுக்கள் கூட நீங்கள் பாடசாலைகளில் அல்லது உங்களது கல்வி செயற்பாடுகளில் பயன்படுத்தியிருக்கக்கூடும். ஆகவே மாறும் உள்ளீடுகள் அதிகரிக்கும் வேகமும் நீண்ட காலத்தில் வெளியீடுகள் அதிகரிக்கும் வேகமும் மாறாமல் காணப்படும் ஆயின் அது மாறாத அளவு திட்ட விளைவு ஆகும். இதன்போது நீண்டகால சராசரி உற்பத்தி மாற்றமடையாமல் செல்வதனால் நீண்டகால சராசரி செலவும் LRAC மாற்றமடையாமல் செல்வதாக காணப்படும். இதன்போது அளவு திட்ட சிக்கனமோ அல்லது சிக்கனமின்மையோ தோற்றம் பெறுவதில்லை. சிக்கனமோ அல்ல சிக்கனமின்மையோ தோற்றம் பெறுவதில்லை என்ற விளக்கம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கடுத்ததாக பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்ல இருக்கின்றேன். அங்கே மூன்றாவது விடயத்தை நீங்கள் இலகுவாக இந்த விடயங்களை வைத்து பார்த்திருக்க முடியும். நீங்கள் மூன்றாவது விடயத்தை இலகுவாக இந்த விடயங்களை வைத்து பார்க்க முடியும். மூன்றாவது விடயம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது பிள்ளைகள் குறையும் அளவு திட்ட விளைவு. குறையும் அளவு திட்ட விளைவினை நீங்கள் மூன்றாவதாக நீங்கள் பார்ப்பதன் மூலம் நீண்டகால செலவுக்குரிய விளக்கத்தை விளக்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதியின் விளக்கம் விளங்கி இருக்கும். மாறாத அளவு திட்ட விளைவு விதியின் விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். எனவே குறையும் அளவு திட்ட விளைவு விதி உங்களுக்கு இலகுவாக நீங்களே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், அங்கே உற்பத்தி காரணி அதிகரித்த வேகத்தை விட மாறும் காரணி மாறிய வேகத்தை விட உற்பத்தி அதிகரித்த வேகம் அங்கே உங்களுக்கு சிறிதாக இருந்திருக்கும், குறைவாக இருந்திருக்கும். எனவே நீண்டகால சராசரி உற்பத்தி குறைவாக இருந்திருக்கும். அதனால் நீண்டகால சராசரி செலவுகள் அதிகரித்திருக்கலாம். அது அளவு திட்ட சிக்கனமின்மை என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சிக்கனமின்மை ஏற்படுத்துவதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த உங்களது காரணிகளும் புதிதாக ஈடுபடுத்தப்பட்ட காரணிகளும் அதிதிறமையாக பயன்படுத்த முடியாத நிலைகள். அந்த காரணிகளை ஒப்பிடுவதன் மூலம் அந்த அளவு திட்ட சிக்கனமின்மை ஏற்பட்டதுக்குரிய விடயங்களை கண்டுகொள்ள முடியும். முகாமைத்துவத்தில் சிக்கனமின்மை ஏற்படலாம், அந்த காரணிகளில் உண்டு. தொழில்நுட்பத்தில் சிக்கனமின்மைகள் ஏற்பட்டிருக்கலாம். போக்குவரத்துக்களில் சிக்கனமின்மை ஏற்பட்டிருக்கலாம். சந்தைப்படுத்தலில் சிக்கனமின்மைகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படியான சிக்கனமின்மைகளை மாற்றி வழங்கி வச்சிருங்கள். அதாவது சிக்கனத்தில் நீங்கள் பார்த்த விடயங்களை அவ்வாறே எதிராக நீங்கள் பார்ப்பதன் மூலம் சிக்கனமின்மைக்கான விடயங்களை நீங்களாகவே கண்டுகொள்ள முடியும், நீங்களாகவே இலகுவாக படிக்க முடியும். அவற்றை அடிப்படையாக கொண்ட பிள்ளைகள் இங்கே நீண்ட காலத்திற்குரிய செலவுகள் எவ்வாறு வரக்கூடியன அல்லது நீண்டகால செலவுகள் எவ்வாறு அமையக்கூடியன, அந்த செலவுகளால் ஏற்படக்கூடிய நீண்டகால வளை எவ்வாறு அமையும் என்ற ஒரு விளக்கத்தை காட்ட முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே காணப்படுகின்ற 3 அளவு திட்ட விளைவுகளின் மூலமும் பின்வருமாறு நீண்டகால சராசரி செலவு வளையானது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று காட்டப்படுகின்றது. இங்கே நீண்டகால செலவுக்குரிய வளை காட்டப்பட்டுள்ளது. இந்த வளையின் மூலம் உங்களுக்கு நீண்ட காலத்தின் 3 போக்குகளையும் காட்ட முடியும், அல்லது அந்த 3 போக்குகளின் மூலமும் இந்த வளையினை உங்களால் காட்ட முடியும். பாருங்கள் பிள்ளைகள், இந்த நிலக்குத்தச்சில் காட்டப்படுவது பிள்ளைகள் செலவுகள். இந்த நிலக்குத்தச்சில் காட்டப்படுவது பிள்ளைகள் செலவுகள். அந்த செலவு என்ன செலவு என்று நீங்கள் விளங்கி வைத்திருத்தல் வேண்டும், நீண்டகால செலவினை விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். ஆகவே இது நீண்டகால செலவாக இருந்தால் நீண்ட காலத்தில் இது நீண்டகால சராசரி செலவாக இருத்தல் வேண்டும். நீண்ட காலத்தில் இது நீண்டகால சராசரி செலவாக இருத்தல் வேண்டும். ஆகவே இது நீண்டகால சராசரி செலவின் அச்சு. இது கிடையச்சில் நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய வெளியீட்டின் அச்சு அல்லது வெளியீட்டை காட்டக்கூடிய அச்சு. அதைத்தான் நாங்கள் எப்படி சொல்லுகின்றோம் என்றா பிள்ளைகள், உற்பத்தி அலகுகள் என்று சொல்லுகின்றோம். அந்த உற்பத்தி அலகுகளுக்கு பதிலாக வெளியீடுகள் அல்லது நீண்டகால உற்பத்தி அலகுகள் அல்லது உற்பத்தி பெறுமதிகள் என்ற சொல்லுகள் கூட பயன்படுத்தி இருக்க முடியும். அங்கே பாருங்கள், முதலாவது விடயம், இந்த செலவு இப்படியே குறைந்து கொண்டு போய் இந்த வளை, பின்னர் அந்த வளை அப்படியே இடையில மாறாமல் சென்று பின்னர் அந்த வளை அப்படியே பாருங்கள் மேலுக்கு செல்கின்றது. அந்த வளையை சொல்லுகின்ற LRAC என்று சொல்லுகின்றீர்கள், லாங் ரன் அவரேஜ் காஸ்ட்டுக்குரிய வளை. அந்த வளை எப்படியான ஒரு தன்மை அல்லது எப்படியான போக்கை கொண்டிருக்கின்ற பாருங்கள். ஆரம்பத்தில் கூடிச் செல்லும் விளைவுகள் தோற்றம் பெற்றால், நான் ஏற்கனவே சொன்னதின் பிரகாரம் கூடிச் செல்லும் அளவு திட்ட விளைவு வந்தால் அங்கே சிக்கனம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன். அதாவது சராசரி செலவு வீழ்ச்சி அடையலாம் என்று சொல்லியிருந்தேன், சராசரி செலவு குறைவடையலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த சராசரி செலவு குறையும் நிலை அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லப்பட்டது. அந்த நிலைகள் தோற்றம் பெற்றால்
செலவு வளைவு பிள்ளைகள் இந்த தன்மையூடாக வரும். பாருங்கள், குறையும் அளவு திட்ட விலை விதிகள் வந்தால் நீண்ட காலத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் வேகத்தை விட காரணி அதிகரித்த வேகம் பெரிதாக இருந்திருந்தால், அல்லது காரணி அதிகரிக்கும் வேகத்தை விட உற்பத்தி அதிகரிக்கும் வேகம் சிறிதாக இருந்திருந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தோற்றம் பெறுவது குறையும் அளவு திட்ட விளைவு. அந்த நேரத்தில் நீண்டகால சராசரி செலவு அதிகரித்திருக்கலாம். நீண்டகால சராசரி செலவு அதிகரிக்கும் ஒரு நிலை இப்படியான ஒரு நிலையின் மூலம் காட்டப்படலாம். எனவே பிள்ளைகள், குறையும் அளவு திட்ட விளைவுகள் மூலம் நீண்டகால சராசரி செலவுகள் அதிகரிக்கலாம். அவை செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு போக்கு காணப்படுகின்றது. சில சமயத்தில் உற்பத்தி காரணி அதிகரிக்கும் வேகமும் உற்பத்திகள் அதிகரிக்கும் வேகமும் மாறாமல் செல்லும் பொழுது மாறாத அளவு திட்ட விளைவுகள் வரலாம். அந்த இடத்தில் செலவுகள் சிக்கனமாகவோ சிக்கனமின்மையாகவோ காணப்படாமல் இருக்கலாம். ஆகவே செலவுகள் ஒரு மாறாத தன்மைக்குரிய தன்மைகள் தோற்றம் பெறக்கூடிய நிலைகள் உருவாகலாம். அவை மாறாத அளவு திட்ட விளைவுகள் அல்லது நிலையான அளவு திட்ட விளைவுகள் அல்லது உறுதியான அளவு திட்ட விளைவுகள் என்று கூட சொல்லப்படலாம். எனவே பிள்ளைகள், உங்களுக்கு விளங்க வேண்டும், 3 விதமான தன்மைகள் ஏற்படலாம். ஒன்றில் கூடிச்செல்லும் அளவு திட்ட விளைவுகள் வந்தால் செலவுகள் குறையலாம். எனவே இவ்வாறான தன்மை வரலாம். அல்லது அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவுகள் வரும்பொழுது செலவுகள் அதிகரிக்கலாம். அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவுகள் வரும்பொழுது செலவுகள் குறைவது போல, குறையும் அளவு திட்ட விளைவுகள் வரும்பொழுது செலவுகள் அதிகரிக்கலாம். குறையும் அளவு திட்ட விளைவுகள் வரும்பொழுது செலவுகள் அதிகரிக்கலாம். சில சமயங்களில் மாறாத அளவு திட்டங்களோ அல்லது நிலையான அளவு திட்டங்களோ வந்தால் செலவுகள் மாறாமலும் செல்லலாம் என்ற ஒரு எடுகோளின் பிரகாரம் அல்லது அப்படியான சில நியதிகளின் பிரகாரம் தான் இந்த நீண்டகால செலவு வளைவு பெற்றுக்கொள்ளப்படுவதே தவிர இவ்வாறு தான் வரும் என்று சொல்லக்கூடாது. சில சமயத்தில் சில நிறுவனங்களுக்கு அவ்வாறு நீண்ட காலத்தில் கூடிச்செல்லும் அளவு திட்ட விளைவுகள் வந்தால் செலவு குறைந்த வண்ணமே இருக்கலாம். அவ்வாறும் இருக்கலாம். மாறாத அளவு திட்ட விளைவுகளும் இருக்கலாம். குறையும் அளவு திட்ட விளைவுகளால் செலவுகள் அதிகரித்து சிக்கனமின்மைகளும் ஏற்படலாம் என்ற வியூவில் என்ற சில நிபந்தனைகளை நீங்கள் அடிப்படையாக கொண்டு சில எடுகோள்களின் மூலம்தான் இந்த வளையினை நீங்கள் வரைகிறீர்கள். கிட்டத்தட்ட பிள்ளைகள் ஒரு அகன்ற ஒரு ஜூ வடிவத்தை போல நீங்கள் வரையக்கூடிய வளைதான் நீண்ட கால செலவு வளையி. அது நீண்ட கால சராசரி செலவு வளையாக காணப்படும். ஏனென்றால் அளவு திட்ட விளைவுகள் மூலம் நீண்ட காலத்தில் சராசரி உற்பத்திகளுக்காக சராசரி செலவுகள் பெற்றுக்கொள்ளப்படுவதனால அந்த வளையி சராசரி செலவு வளையாக காணப்படலாம். ஆகவே பிள்ளைகள், பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதாக பல குறுங்கால சராசரி செலவுகள் இதுக்குள்ள சிறிய சிறிய ஜூ வடிவமாக தோற்றம் பெற்றிருக்கலாம். அந்த பல குறுங்கால சராசரி செலவுகளை உள்ளடக்கியதாக இந்த நீண்டகால சராசரி செலவு அமைந்திருக்க முடியும். இது அளவு திட்ட விளைவுகள் மூலம் தோற்றம் பெறக்கூடிய நீண்டகால செலவினுடைய போக்கு, நீண்டகால செலவு வளையினுடைய போக்கு என்ற விடயத்தில் காணப்படலாம். ஆகவே பாருங்கள் மாணவ செல்வங்களே, மேலே காணப்படுகின்ற 3 அளவு திட்ட விளைவுகளின் மூலம் பின்வருமாறு நீண்டகால சராசரி செலவு வளையினானது பெற்றுக்கொள்ளப்படும். இது உங்களுக்குரிய நீண்டகால செலவு. எனவே நீங்கள் இதுவரையும் பார்த்த விடயம் மாணவர்களே, குறுங்கால செலவுகள், நீண்டகால செலவுகள். குறுங்கால செலவுகள் கடந்த வகுப்புகளில் எப்படி ஏற்பட்டிருக்கலாம் என பார்த்தீர்கள். நீண்டகால செலவு எவ்வாறு ஏற்படலாம், அதை ஏற்படுத்தக்கூடிய காரணி என்ன, அதற்குரிய விதி என்ன, அந்த விதியின் மூலம் நீண்டகால செலவு எவ்வாறு அமையலாம் என்பதை இங்கே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது உங்களது தேர்ச்சி 4 தசம் அல்லது 4.3 வருகின்ற தேர்ச்சி இந்த செலவுகள் சம்பந்தமான விடயம். இனி வரப்போகிற வகுப்புகளில் இனி தொடர்ந்து நாங்கள் படிக்க போகிற விடயங்கள் 4 தசம் 4.4 4.5 செலவுகளின் பின்னர் நிறுவனங்கள், சந்தைகள் எவ்வாறு தோற்றம் பெறலாம், சந்தை அமைப்புகள் எவ்வாறு தோற்றம் பெறலாம் என்பதை பற்றி இதை தொடர்ந்து வருகின்ற விடயத்தில் நாங்கள் இனி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், ஏற்கனவே நீங்கள் அங்கே பார்த்த விடயம் எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்னால் செலவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்த்திருந்தோம். கடந்த விடயத்தை செலவுகளை கொண்டு பார்த்திருந்தோம்.
அந்த செலவுகள் எங்கே நடைபெறுகின்றன, அந்த செலவுகள் எங்கே ஏற்படுகின்றன, ஏன் செலவுகள் ஏற்படுகின்றன என்று உங்களுக்குள் நீங்களே வினா கேட்டு பாருங்கள். என்று பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே வினாவை கேட்டு பாருங்கள். அடுத்த விடயம் வரும். அதாவது செலவுகள் பிள்ளைகள் எங்கே ஏற்படுகின்றன, நாங்கள் படித்த செலவுகள் எங்கே ஏற்படுகின்றன, எதற்காக ஏற்படுகின்றன என்று உங்களுக்குள்ளே நீங்கள் வினாவினை கேட்டு பாருங்கள். உங்களுக்கே விடை வரும். செலவுகள் எங்கே ஏற்படுகின்றன என்று சொன்னால் நிறுவனங்களில், சந்தைகளில், சந்தை அமைப்புகளில் அல்லது நிறுவன அமைப்புகளில் தான் அங்கே செலவுகள் ஏற்படுகின்றன. அதனால் அந்த செலவுகள் எதற்காக ஏன் ஏற்பட்டன என்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியும். அடுத்த தேர்ச்சி மட்டம் உங்களுக்கு பார்க்க விளங்குகின்றது. பாருங்கள், 4.4 4.5 தேர்ச்சி மட்டத்துக்கு செல்லுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் 4.3 தேர்ச்சி மட்டத்தில் பார்த்தது செலவுகளை அடிப்படையாக கொண்ட விடயம். அந்த செலவுகளை அடிப்படையாக கொண்ட விடயங்கள் எங்கே ஏற்பட்டன என்று சொன்னால் நிறுவனங்களில் அல்ல சந்தைகளில் ஏற்பட்டன. அந்த சந்தை அமைப்புகளின் போக்குகள், அதிலும் குறிப்பாக நிறைபோட்டு சந்தையில் காணப்படக்கூடிய லாப சமநிலையின் போக்குகள் பற்றிய விடயங்கள் தேர்ச்சி 4.4 4.5 என்ற தேர்ச்சி மட்டங்களில் பார்க்கின்றோம். தேர்ச்சி 4 உள்ள தேர்ச்சி மட்டங்களில் பார்க்கின்றோம். தேர்ச்சி 4 உள்ள தேர்ச்சி மட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயம் பிள்ளைகள் பாருங்கள், ஒரு சுருக்கமான விடயமாக நான் சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அதாவது நிறுவனங்கள் என்றால் என்ன, அல்ல சந்தைகள் என்றால் என்ன, சந்தை அமைப்பு என்றால் என்ன, அந்த சந்தை அமைப்பில் காணப்படக்கூடிய லாப சமநிலைகள் எப்படி இருக்கலாம், அந்த லாப சமநிலைகளால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதாவது அந்த லாப சமநிலைகளால் நிறுவனங்கள் தொடர்ந்தும் சந்தையில் இருக்க முடியுமா, அல்லது நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறுவனவா, ஏன் வெளியேற வேண்டி இருக்கின்றது, எப்படி நிறுவனங்கள் சந்தையில் தொடர்ந்தும் இருக்கின்றது, இப்படியான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இவை ஒரு சுருக்கமான விடயம் போல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனால் அந்த நிறுவனங்களுக்குரிய அமைப்புகளுக்குரிய விடயங்களை தீர்மானிக்கின்ற காரணிகள் நிறுவனங்களது லாபமா நட்டமா என்ற விடயங்கள். லாபமா நட்டமா என்ற விடயங்களை கண்டுகொள்வதற்கு முன்னர் அந்த லாபங்கள் நட்டங்களை கண்டுகொள்ளக்கூடிய வருமானங்களை பற்றி நாங்கள் ஒரு தடவை பார்த்துவிட்டு அடுத்த விடயத்துக்கு செல்ல முடியும். நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானங்கள் எப்படி இருக்கின்றன, வருமானங்களை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகள் அந்த வருமானங்களுடன் நீங்கள் செலவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் லாபம் அல்லது நட்டம் வரும். செலவுகள் நாங்கள் படித்து விட்டோம். நீண்டகால செலவுகள் படித்தோம், குறுங்கால செலவுகள் படித்தோம், குறுங்கால செலவின் பகுதிகள் படித்திருந்தோம். இப்பொழுது நிறுவனங்கள் உழைக்கக்கூடிய வருமானங்கள், நிறுவனங்கள் எப்படியான வருமானங்களை உழைக்க முடியும், அந்த வருமானங்கள் உழைக்கும் பொழுது எப்படியான பெறுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும், நேர்பெறுமதிகளா, எதிர்பெறுமதிகளா, சாதக பெறுமதிகளா, பாதக பெறுமதிகளா என்ற விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு அந்த வருமான பெறுமதிகளை, சாதக பாதக விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் எதற்குள் சொல்ல முடியும் என்றால் அந்த நிறுவனத்தினுடைய அமைப்புக்குள் உழைக்கக்கூடிய நாங்கள் லாபங்களா நட்டங்களா நிறுவனங்களுக்குரிய விடயங்களுக்கு நாங்கள் செல்ல முடியும். அதை ஒரு சமரியாக, ஒரு சுருக்கமாக வருமானங்கள், அதன் பகுதிகள், சந்தைகள் அல்ல நிறுவனங்கள், அதன் பகுதிகள், அவை உழைக்கக்கூடிய லாபங்கள் நட்டங்கள் எப்படி இருக்கலாம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அவதானமாக நீங்கள் அவதானிப்பதன் மூலம் பல விடயங்களை இங்கே கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பிள்ளைகள் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்ற விடயங்கள் தியரி சம்பந்தமான விடயங்கள், அதாவது கோட்பாட்டு விடயங்கள், சில அடிப்படை சில கணக்குகளை போன்ற சில விடயங்கள், அடிப்படை சில மதிப்பீட்டு கணக்குகளை போன்ற விடயங்கள், சில அடிப்படை வரைபடங்கள், நிறுவனங்களுக்குரிய சில வரைபடங்களை படிக்க இருக்கின்றோம், சில நடைமுறை உதாரணங்களையும் படிக்க இருக்கின்றோம். அவை கோட்பாட்டு விளக்கங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். சில மதிப்பீடுகள் அல்லது கணக்கு வடிவிலான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். சில வரைபடங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். நிறுவனங்களுக்குரிய சில நடைமுறை உதாரணங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். அவதானமாக நீங்கள் அவதானிப்பதன் மூலம் நாங்கள் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள் மாணவ செல்வங்களே, வருமான கோட்பாடுகளும் சந்தை அமைப்புகளும் என்று ஒரு உபதலைப்பாக நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றேன். உற்பத்தி வெளியீடுகளை விற்பனை செய்யும் பொழுது பணவடிவில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வருமானங்களின் போக்குகளினை
வருமான கோட்பாடு காட்ட செல்லுகின்றது அல்ல காட்ட இருக்கின்றது. உங்களுக்கு விளங்க வேண்டும், வருமானம் என்பது எவ்வாறான வழியின் மூலம் திரட்ட முடியும், வருமானம் என்பது எப்படியான அடிப்படையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும், வருமானத்தினை எப்படி கண்டுகொள்ள முடியும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். வருமானம் என்பது பிள்ளைகள் விளங்கி வைத்திருங்கள், பண அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பெறுமதி. வருமானம் என்பது விளங்குங்கள், எங்களது பொருளியல் மதிப்பீடுகளில் வடிவா விளங்கி வைத்திருங்கள். நீங்கள் படிக்க வேண்டிய விளங்க வேண்டிய முதலாவது விடயம், வருமானம் என்பது பண அடிப்படையில், பணப்பெறுமதி எண்ணிக்கையில் அல்ல பணப்பெறுமதி அடிப்படையில் அல்ல பணப்பெறுமதி என்ற தொகை அடிப்படையில் தான் வருமான பெறுமதி என்பது மதிப்பிடப்படும். அந்த வருமான பெறுமதிகள் எங்களது இந்த சந்தைகள் அல்ல நிறுவன அமைப்புகளில் 3 வருமான பெறுமதிகளாக படிக்கப் போகின்றோம். ஒன்று பிள்ளைகள் பாருங்கள், மொத்த வருமானம் டிஆர் என்று சொல்லுவோம், டோட்டல் ரெவென்யூ. 2 பிள்ளைகள் பாருங்கள், எல்லை வருமானம் மார்ஜினல் ரெவென்யூ எம்ஆர் என்று சொல்லுவோம். 3 பாருங்கள் பிள்ளைகள், சராசரி வருமானம் எவரேஜ் ரெவென்யூ ஏஆர் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், உற்பத்தி வெளியீடுகளை விற்பனை செய்யும் பொழுது பண வடிவில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வருமானங்களின் போக்குகளினை காட்டும் கோட்பாடு வருமான கோட்பாடு ஆகும். அங்கே பாருங்கள், எப்படியான பண வடிவிலான வருமான கோட்பாடு நாங்கள் பார்க்க போகின்றோம் என பாருங்கள். ஒன்று பாருங்கள், மொத்த வருமானம் டிஆர் என்று சொல்ல போகின்றோம். 2வது எல்லை வருமானம் எம்ஆர் என்று சொல்ல போகின்றோம். 3வது சராசரி வருமானம் ஏஆர் என்று சொல்ல இருக்கின்றோம். இந்த 3 விதமான வருமானங்களையும் பிள்ளைகள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்த்து, அதன் பின்னர் அந்த நிறுவனங்கள் இந்த வருமானங்களை கொண்டு உழைக்கக்கூடிய லாபங்கள் நட்டங்கள் என்ற விடயத்துக்கு செல்ல முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நிறுவன அமைப்புகள் அல்ல சந்தை அமைப்புகள் என்ற விடயத்திற்கும் நாங்கள் செல்ல முடியும். ஆகவே பாருங்கள், இந்த 3 வருமானங்களும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என பார்க்க இருக்கின்றோம். பார்ப்போம், சமன்பாட்டு வடிவில் பார்ப்போம். முதலாவது விடயம் பாருங்கள், டோட்டல் ரெவென்யூ டிஆர் என்று சொல்லுவோம், மொத்த வருமானம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு விளங்க வேண்டும் பிள்ளைகள், நிறுவனங்கள் நடத்தி செல்லும் பொழுது நிறுவனம் எத்தனை பொருட்களை விற்பனை செய்கின்றதோ, அதை ஒவ்வொன்றும் எத்தனை ரூபாய்ப்படி சராசரி விலையில் விற்பனை செய்கின்றதோ, அந்த சராசரி விலைகள் எத்தனை அலகுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதோ அந்த அலகுகளின் மொத்த வருமானத்தின் பெறுமதிகள், அந்த அனைத்து அலகுகளின் மூலமும் கிடைத்த வருமானத்தின் மொத்த அளவு, எல்லா அலகுகளின் மூலமும் கிடைத்த வருமானத்தின் மொத்த அளவு அல்லது மொத்த பண பெறுமதி மொத்த வருமானம் என்று சொல்லப்படும். உதாரணம் பாருங்கள், நிறுவனம் ஒன்று இன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் நிறுவனம் நடாத்தி செல்லும் பொழுது 10 ரூபாய் படி 2000 அலகுகளைத்தான் மொத்தமாக விற்பனை செய்துள்ளது என்று சொன்னால், 10 ரூபாய் படி ஒவ்வொன்றும் சராசரி விலை 10 ரூபாய் படி 2000 அலகுகளை நிறுவனம் இன்று விற்பனை செய்ததாக இருந்தால் அந்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட மொத்த வருமானம் 20,000 ரூபாயாக இருக்கும். ஆகவே சராசரி விலையினை சராசரி அந்த தொகைகளின் அளவுகளினால், தொகைகளின் எண்ணிக்கைகளினால் பெருக்குவதன் மூலம் நிறுவனத்தின் மொத்த வருமான பெறுமதி மதிப்பிடப்படும், மொத்த வருமானத்தின் அளவு பெற்றுக்கொள்ளப்படும். அது இங்கே உங்களுக்கு காட்டப்படுகின்றது. பின்னர் அதற்குரிய சமன்பாடும் காட்டப்படும். பாருங்கள், மொத்த வருமானம் குறித்த உற்பத்திகளை விற்பனை செய்யும் நிறுவனம் குறித்த விலைப்படி பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து அலகுகளினதும், அந்த அனைத்து அலகுகளையும் என்று பார்த்து கொள்ளுங்கள், எல்லா அலகுகளினாலும் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானத்தின் மொத்த பெறுமதிகள் மொத்த வருமானமாகும். அவை நீங்கள் அதை பார்த்து விட்டீர்கள். மொத்த விற்பனை அலகுகளினை சராசரி விலைகளினால் பெருக்குவதன் மூலம் மொத்த வருமானம் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே விற்பனை விலை விற்பனை தொகை நீங்கள் பெருக்கிவிட்டீங்க என்றால் நிறுவனத்தின் மொத்த வருமானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. விற்பனை விலையினை விற்பனை தொகையினால் பெருக்குவதன் மூலம் நிறுவனத்தின் மொத்த வருமான பெறுமதி மதிப்பிடப்படும். இது நிறுவனங்களுக்குரிய மொத்த வருமான மதிப்பீட்டு முறையாக இருக்கும். இரண்டாவது பாருங்கள், நிறுவனம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2வது வருமானம் மார்ஜினல் ரெவென்யூ எம்ஆர் என்று சொல்லுவோம், எல்லை வருமானம் என்று சொல்லுவோம். இந்த எல்லை என்பதை பிள்ளைகள் பொருளியலில் நீங்கள் இலகுவாக படிப்பதற்குரிய சில விடயம் சொல்லுகின்றேன். இந்த அலகில் மட்டுமில்லை, சில விடயங்கள் சொல்லித் தருகின்றேன். பாருங்கள், எல்லை என்பது இந்த பாடத்தில் இல்லை, பல விடயங்களில் பல பாடத்தேர்ச்சிகளில் உங்களுக்கு எல்லை என்று சொல்லி வரலாம். உற்பத்தி கோட்பாடு படிக்கும் பொழுது எல்லை உற்பத்தி படிச்சிருப்பீர்கள், செலவு கோட்பாடு படிக்கும் பொழுது எல்லை செலவு படிச்சிருப்பீர்கள், வருமான கோட்பாடு சந்தை அமைப்புகளை பற்றி படிக்கும் பொழுது எல்லை வருமானம் படிக்கிறீர்கள், பொருளியல் ரீதியாக சிந்திக்கும் எண்ணக்கருவின் பொழுது எல்லை நன்மைகள் எல்லை தீன்மைகள் என்று படிக்கிறீர்கள்.
தேசிய சமநிலை வருமான மதிப்பீடுகளின் பொழுது எல்லை நுகர்வு நாட்டம், எல்லை சேமிப்பு நாட்டம், எல்லை வரி நாட்டம், எல்லை இறக்குமதி நாட்டம் என்று படிக்கிறீர்கள். பாருங்கள், அந்த எல்லை 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 என்று பல விடயங்களை எமது பொருளியலில் நீங்கள் படிக்கிறீர்கள். அந்த எல்லை என்பது எவ்வாறான விளக்கத்தை தரும் என்று சொன்னால், ஏற்கனவே ஒன்று இருக்கின்றது, அதைவிட மேலதிகமாக இன்னும் ஒன்றை, அதைவிட மேலதிகமாக இன்னும் ஒன்றை, மேலதிகமாக ஓர் அலகினை, மேலதிகமாக ஒரு அலகு அல்லது மேலதிகமாக ஒரு அலகு பெறுமதி. அப்போ ஏற்கனவே உள்ளதினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் ஒன்றை மேலதிகமாக ஏற்படுத்தும் பொழுது, உற்பத்தி என்று சொன்னால் பிள்ளைகள் எல்லை உற்பத்தி என்று சொன்னால் மேலதிகமான ஒரு மாறும் காரணியின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் உற்பத்தி எல்லை உற்பத்தி. செலவு கோட்பாட்டில் பிள்ளைகள் குறுங்கால பகுதியில் எல்லை செலவு படிக்கும் பொழுது மேலதிகமான ஒரு அலகினை உற்பத்தி செய்யும் பொழுது ஏற்படும் செலவு எல்லை செலவு. அதே போல எல்லை வருமானம் படிக்கிறீர்களாக இருந்தால், நிறுவனம் மேலதிக ஒரு அலகினை விற்பனை செய்யும் பொழுது, மேலதிக ஒரு பொருளினை விற்பனை செய்யும் பொழுது, மேலதிக ஒரு பொருளின் அலகினை நிறுவனம் விற்பனை செய்யும் பொழுது, நிறுவனம் அந்த மேலதிக விற்பனை அலகின் மூலம் மட்டும் பெற்ற வருமானம் எல்லை வருமானம். அதாவது பிள்ளைகள், அந்த மொத்த வருமானத்தில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம், ஒவ்வொரு மேலதிக அலகினையும் விற்பனை செய்யும் பொழுது அந்த மொத்த வருமானத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் எல்லை வருமானமாக இருக்கும். ஆகவே மொத்த வருமான மாற்ற பெறுமதியினை டெல்டா டிஆரினை விற்பனை அலகு மாற்ற பெறுமதியினால் டெல்டா கியூவினால் நீங்கள் பிரிப்பதன் மூலம் எல்லை வருமானம் உங்களால் மதிப்பிட முடியும். எல்லை வருமானத்தை நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த எல்லை என்ற விளக்கத்தை பிள்ளைகள் நீங்கள் பல தேர்ச்சிகளில் பார்க்கலாம். நீங்கள் இலகுவாக விளங்கி வைத்திருப்பதன் மூலம் அந்த தேர்ச்சிகளுக்கு நீங்கள் இலகுவாக விடை கொடுக்க முடியும். ஆகவே இங்கே நாங்கள் விளக்கத்துக்கு செல்ல முடியும். பாருங்கள், எல்லை வருமானம் மார்ஜினல் ரெவென்யூ எம்ஆர் என்று சொல்லுகிறோம் பிள்ளைகளே. உற்பத்தி விற்பனை நிறுவனங்கள் ஓரலகு மேலதிக வெளியீட்டினை விற்பனை செய்வதன் மூலம் மட்டும் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானங்களின் பெறுமதிகள் எல்லை வருமானமாகும். ஆகவே மேலதிக ஓரலகு விற்பனை செய்வதன் மூலம் மொத்த வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை இது குறிக்கும். மொத்த வருமான மாற்றத்தினை டெல்டா டிஆரை விற்பனை அலகு மாற்றத்தினால் டெல்டா கியூவினால் பிரிப்பதன் மூலம் எம்ஆர் எல்லை வருமானம் என்பது மதிப்பிடப்படும். எல்லை வருமானம் மதிப்பிடப்படும். அந்த சமன்பாடை நீங்கள் பாருங்கள், அந்த சமன்பாடு உங்களுக்கு விளங்குகின்றது. இந்த பாருங்கள், அதே சமன்பாடு உங்களுக்கு வருகின்றது. ஆகவே பாருங்கள், எல்லை வருமானம் சமன் மொத்த வருமான மாற்றம் பிள்ளைகள், அதுதான் டெல்டா டிஆர். விற்பனை அலகு மாற்றம் பிள்ளைகள், அதுதான் டெல்டா கியூ ஈக்குவல் டு எம்ஆர் என்று வருகின்றது. இந்த சமன்பாடு நீங்கள் இலகுவாக நீங்கள் விளங்கி வைத்திருக்க முடியும். எந்த ஒரு எல்லை பெறுமதியும் குறிப்பிட்ட அந்த மாற்ற பெறுமதியில் குறிப்பிட்ட மாற்ற பெறுமதியினால் சுருக்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். எல்லை உற்பத்தி என்றால் அதற்குரிய சமன்பாட்டை நீங்கள் மாற்ற பெறுமதிகள் மூலம் பிரயோகிக்க முடியும். எல்லை செலவென்றால் குறிப்பிட்ட மாற்ற பெறுமதிகளை அதற்குரிய சமன்பாட்டுக்குரிய விடயங்களை பிரயோகிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லை வருமானம் யாரும் மாற்ற பெறுமதிகளாக கருத்தில் எடுக்க வேண்டுமென்றால் மொத்த வருமான மாற்ற பெறுமதியும் விற்பனை அலகு மாற்ற பெறுமதியும் நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லை வருமானம் பெற முடியும். இனி மூன்றாவது வருமானத்தை ஒரு தடவை பாருங்கள் பிள்ளைகள். சராசரி வருமானம், அவரேஜ் ரெவென்யூ, ஏஆர். இந்த சராசரி வருமானம் என்பது படிக்க முன்னர் பிள்ளைகள் எமது பொருளியலில் பல தேர்ச்சிகளில் இந்த சராசரி என்ற சொல்லுகள் பயன்படுகின்றன. பாருங்கள் பிள்ளைகளே, உற்பத்தி கோட்பாட்டில் சராசரி உற்பத்தி என்ற ஒரு விடயம் படிக்கிறீர்கள். செலவு கோட்பாட்டில் பிள்ளைகள் சராசரி செலவு என்ற விடயத்தை படிக்கிறீர்கள். இந்த வருமான கோட்பாடுகள் சந்தையப்புக்கள் லாபங்களை நாங்கள் நட்டங்களை படிக்கும் பொழுது சராசரி வருமானம் படிக்கிறோம். தேசிய வருமான சமநிலை தேர்ச்சியின் பொழுது பிள்ளைகள் சராசரி சேமிப்பு நாட்டம் ஏபிஎஸ் என்று படிக்கிறீர்கள். சராசரி நுகர்வு நாட்டம் ஏபிசி என்று படிக்கிறீர்கள். சராசரி வரி நாட்டம் ஏபிடி என்று படிக்கிறீர்கள். சராசரி இறக்குமதி நாட்டம் ஏபிஎம் என்று படிக்கிறீர்கள். ஆகவே இந்த சராசரி என்பது பிள்ளைகள் உங்களது பாடசாலையில் நீங்கள் பெறும் புள்ளிகளின் சராசரி பெறுமதிகளைப் போல. பாருங்கள், பாடசாலையில் 5 பாடத்திற்கு நீங்கள் எடுக்கும் மொத்த புள்ளிகள் கூட்டப்பட்டு போடப்பட்டிருக்கும். அது 5 பாடத்தின் மொத்த புள்ளியாக இருக்கும். அதில்
ஒரு பாடத்திற்குரிய பெறுமதி சராசரி புள்ளியாக உங்களுக்கு காட்டப்படும். ஒரு பாடத்திற்கான பெறுமதி சராசரி புள்ளியாக உங்களுக்கு காட்டப்படும். ஒரு பாடத்திற்கான பெறுமதி உங்களுக்கு சராசரி பெறுமதியாக காட்டப்படும், சராசரி புள்ளியாக காட்டப்படும். நான் சும்மா சொல்லுகின்றேன். ஒரு சிறிய உதாரணம் பிள்ளைகள், உங்களுக்கு 5 பாடங்களும் சேர்த்து உங்களுக்கு கூட்டுத்தொகை 350 புள்ளிகள் என்று வைப்போம். 5 பாடங்கள் சேர்த்து 350 புள்ளிகள். பொருளியல், கணக்கியல், வணிகக் கல்வி, ஆங்கிலம், தகவல் தொடர்பாடல் இவ்வளவையும் சேர்த்து உங்களுக்கு 350 புள்ளிகள். ஆகவே ஒரு பாடத்தின் சராசரி புள்ளி உங்களுக்கு 70 புள்ளிகளாக இருக்கும். ஒரு பாடத்திற்கான சராசரி புள்ளி பெறுமதி 70 புள்ளிகளாக உங்களுக்கு இருக்கு. ஏன்? 350 பிள்ளைகள் மொத்த புள்ளி, பங்கு வெற்றிய பாடங்களின் எண்ணிக்கை 5. ஆகவே ஒரு பாடத்திற்கான சராசரி புள்ளி 70 புள்ளி. ஒன்றிற்குரிய ஒரு அலகிற்குரிய எனும் விடயம்தான் அது எந்த தேர்ச்சியில் வருகின்றதோ, அது எந்த விடயத்தில் வருகின்றதோ அந்த விடயத்தில் பிள்ளைகள் செலவு கோட்பாட்டில் சராசரி செலவு. அவை ஒரு அலகு வெளியீட்டிற்கான செலவு. உற்பத்தி கோட்பாட்டில் சராசரி உற்பத்தி, ஒரு அலகு மாறும் காரணியின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உற்பத்தி. வருமான கோட்பாடுகள் சந்தை அமைப்புகளில் ஒரு அலகு விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் சராசரி பெறுமதி சராசரி வருமானம் என்று சொல்லுவோம். ஆகவே ஓரலகு விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் சராசரி பெறுமதி சராசரி வருமானம் என்று சொல்லுவோம். சராசரி வருமானம் என்று சொல்லுவோம். பாருங்கள் பிள்ளைகள் விளக்கத்தை. குறித்த நிறுவனம் ஒரு பொருளின் பல்வேறுபட்ட அலகுகளினை விற்பனை செய்யும் பொழுது சராசரியாக ஓரலகிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வருமானம் சராசரி வருமானமாகும். சராசரியாக ஓரலகிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வருமானம் சராசரி வருமானமாகும். ஆகவே மொத்த வருமானத்தினை டிஆர் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, விற்பனை அலகினால் கியூஆல் பிரிப்பதன் மூலம் சராசரி வருமானம் ஏஆர் மதிப்பிடப்படும். அது சராசரி வருமானம் மதிப்பிடப்படும். பாருங்கள் எப்படி மதிப்பிடப்படலாம் என்றால், சராசரி வருமானம் அவரேஜ் ரெவென்யூ ஏஆர், மொத்த வருமானம் டோட்டல் ரெவென்யூ, விற்பனை அலகுகளால் பிரிக்கிறோம், கியூஆல் பிரிக்கிறோம், உங்களுக்கு அங்கே சராசரி வருமானம் வருகின்றது. இந்த சராசரி வருமானம் என்பது பிள்ளைகள் எந்த ஒரு நிறுவனத்திற்கும், இந்த சராசரி வருமானம் என்பது பிள்ளைகள் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தின் சராசரி விலைக்கு சமனாக இருக்கும். இந்த சராசரி வருமானம் என்பது எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தின் சராசரி விலைக்கு எப்பொழுதுமே சமனாக இருக்கலாம். அது உதாரணமாக தனியுரிமை நிறுவனமாக இருக்கலாம், நிறைபோட்டி நிறுவனமாக இருக்கலாம், தனியுரிமை போட்டி நிறுவனங்களாக இருக்கலாம், சிலருரிமை நிறுவனங்களாக இருக்கலாம். எந்த நிறுவனத்திலும் இந்த சராசரி விலை இந்த சராசரி வருமானத்திற்கு சமனாக இருக்கும். அது ஏன் என்பதை இந்த விளக்கத்தின் பின்னர் நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அங்கே பாருங்கள், எந்த ஒரு நிறுவனத்தினதும் அதன் சராசரி விலையானது எப்பொழுதும் அதன் சராசரி வருமானத்திற்கு சமனடைவதாக காணப்படும். மொத்த வருமான பெறுமதியினை ஒரு அலகு வருமான பெறுமதியாக மாற்றும் பொழுது சராசரி வருமான பெறுமதி பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே ஒரு அலகு வருமான பெறுமதியானது சராசரி விலையாக காணப்படுவதனால் அது சராசரி வருமானமாகவும் காணப்படும். பின்வருமாறு மதிப்பீடு செய்யலாம். அந்த மதிப்பீட்டின் மூலம் நீங்கள் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அங்கே பாருங்கள், இலகுவாக கண்டுகொள்ளலாம். ஏஆர் டிஆர் இங்கள் கியூ பிள்ளையர், ஏற்கனவே டிஆர் படுத்து விட்டீங்கள், பி தர கியூ. அவை ஏஆர் பிள்ளையர் டிஆர் இங்கள் கியூ, ஏற்கனவே டிஆர் படுத்து விட்டீங்கள், பி தர கியூ. இங்கே பாருங்கள், உங்களுக்கு விளங்குகின்றது. அந்த பி தர கியூ தான் டிஆர், அதன் கீழ் உங்களுக்கு கியூ இருக்குது. அந்த கியூவும் பாருங்கள், நான் சிவப்பு கலரால் காட்டியிருக்கிறேன். எதற்காக என்றால் இதுவும் வெட்டுப்பட்டு விட்டிரும் அல்லது இல்லாமல் சென்று விட்டிரும். பாருங்க பிள்ளைகள், இது 100 கீழ் 5ஆக இருந்தால், இதில் 25 தர 4ஆக இருக்கும், அல்லது 20 தர 5ஆக இருக்கும். அந்த 20 தர 5ம் கீழே இருக்கிற 5ஐயும் நீங்கள் பிரித்து விட்டால் அந்த 5ம் இந்த 5ம் இல்லாமல் போனால் 20 என வரும். ஆகவே சராசரி வருமானம் சராசரி விலையாக வரும். எனவே உங்களுக்கு விளங்க வேண்டும், சராசரி வருமானம் மொத்த வருமானத்தை வெளியிட்டால் பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். மொத்த வருமானத்திற்குள் சராசரி விலையும் சராசரி தொகையும் காணப்படும்.
அந்த சராசரி தொகையில் ஓரலகு தொகைக்குரிய வருமானம் தானே சராசரி வருமானம். ஆகவே தான் சராசரி விலைதான் சராசரி வருமானமாக காணப்படும். அதற்குரிய மதிப்பீடு இங்கே உள்ளது. டிஆர் பி தர கியூ, அதன்கள் கியூ தான் ஏஆர் என்றால் இந்த கியூம் இல்லாமல் சென்றுவிடும். அதனால தான் உங்களுக்கு அங்கே சிவப்பு கலர் காட்டப்பட்டுள்ளது. அது இல்லாமல் சென்ற பின்னர் ஏஆர் ஆனது பி ஆக காணப்படும். ஏஆர் ஆனது பி ஆக காணப்படும் என்பதை விளங்கி வைத்தீர்கள். ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தற்பொழுது நீங்கள் 3 விதமான வருமானங்களை பற்றி படித்துள்ளீர்கள். தொடர்ந்து வருகின்ற எமது வகுப்பில் தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருப்பதன் மூலம் இந்த வருமானங்களை அடிப்படையாக கொண்டு நிறுவனங்கள் எவ்வாறான லாபங்கள் நட்டங்களை உழைக்கலாம், சந்தை அமைப்புகள் எப்படி இருக்கலாம், சந்தை அமைப்புகள் பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற இந்த வகுப்புகளில் இந்த பாடத்தேர்ச்சிகளில் பார்க்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.